அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. வார்த்தைகள் மூலம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நல்லவர். அவர் நமக்கு தேவையான யாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலே ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த மேன்மையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய எல்லா கிரியைகளை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறீர். அந்த வார்த்தை இன்றைய நாளிலே உயிர்ப்பிக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும், மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை மேற்கொள்ளட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 3-4 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வதிப்பார் அல்ல, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று நாங்கள் வாசிக்கிறோம். கவனியுங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை முன்குறித்தார். நமக்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தார். த்ரூ இயேசு மூலமாய் நான் என்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வேன், நான் என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், நான் என்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்று உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் உருவாக்கப்பட முன்பதாகவே, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே, பூமி உருவாக்கப்பட முன்பதாகவே தேவன் என்ன செய்தாராம்? நாம் எல்லோரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். ரட்சிப்புக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சகலத்தையும் அவர் ஏற்படுத்தி விட்ட பின்பே ஆதாம் ஏவாள் மாத்திரமல்ல, பூமி உலகம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. அப்ப அவருடைய தீர்மானம், திட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பிளவிட்டாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நானும் நீங்களும் என்ன செய்யப்படுவோம்? நிச்சயமாய் மீட்கப்படுவோம் என்பது தேவ திட்டம், தேவ சித்தம். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்திருந்த தேவன் இவைகளை கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்தார். ஆமென். முதலாவது அவர் தீர்மானம் வைத்திருந்தார் உலக தோற்றத்துக்கு முன்பதாக. அப்புறமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லி முடித்து விட்டார். 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றால் ஒரு விதத்திலே நன்றி, இன்னொரு விதத்திலே ஆராதிக்கிறோம் என்று சொல்வதற்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை, மிக முக்கியமான
வார்த்தை இது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஆசீர்வதியும், 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 என்னுடைய பிள்ளை ஆசீர்வதியும், என்னுடைய தேசத்தை ஆசீர்வதியும், என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிப்பதுண்டு. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அவைகள் ஆவிக்குரிய உலகமாய் இருக்கிறது என்றால் எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களாய் அவைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் விசுவாசித்து பேசும் பொழுது அவைகள் என்ன செய்கிறது? மாமிசமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேசாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாமல், விசுவாசித்து பேசாமல் இருக்கிறது, ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாமே எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? செயல்படுகிறபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இவைகள் ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறது. இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மாமிசத்திலே நான் பேச வேண்டும். இவைகள் காண முடியாத உலகத்திலே இருக்கிறது. அல்லது என்னால் இப்போதைக்கு இவைகளை காண முடியவில்லை. ஆனால் நான் பேசும் பொழுது என்ன செய்ய முடியும்? என்னால் அவைகளை காண முடியும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் காணாதவர்களாய் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் அது தரப்படவில்லை, தேவன் ஏதோ தாமதிக்கிறார், தேவன் ஏதோ தீர்மானம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார், அவர் இப்போதல்ல, என்றைக்கு ஒரு நாள் அவருடைய சித்தப்படி திட்டப்படி தருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஜெபத்தினுடைய பதில்கள் கூட நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். என்று ஒரு நாள் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுதான் மிக மிக தவறான காரியமாய் இருக்கிறது. நாங்கள் வார்த்தைகளை படிக்கிறோம், ஆனாலும் அநேக வேளைகளிலே அதை புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். தேவனோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், என்ன செய்யணும்? தேவனோடு நாங்கள் யுத்தம் பண்ணி அவரோடு போராடி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனே நம்மோடு போராடுகிறவர் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனிதனோடே போராடுவதில்லை, அவன் மாமிசம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப கவனிங்கள், ஆண்டவர் அடவன் கொஞ்ச காலம்தான் இருக்க போறான் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்து நமக்கு ஈஸியான இலகுவான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் எதுவரைக்கும் நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோமோ அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கடினமாக இருக்கும். ஆனால் என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய கடின வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஆமேன். கவனிங்கள், அதனால் தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின காரியம் அல்ல. கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருத்தப்பட்டு என்ன செய்கிறார்கள்? அந்நிதினமும் வேலை செய்கிறார்கள், கடினமான வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய தீர்மானம் என்ன, திட்டம் என்ன? அந்த கடினமான வாழ்க்கையில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி முதலாவது அவர் செய்த காரியம் என்ன? அவருடைய ராஜ்யத்தை தேடும்படிக்கு அவர் அவர்களை வனாந்தரத்துக்கு அழைத்து வருகிறார். ஆகவே மிக முக்கியம், அந்த நாட்கள் நாங்கள் எவ்வளவு கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய வாழ்க்கைக்காக, அதிலிருந்து தேவன் நம்மை எங்கே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இலகுவான வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார். அந்த இலகுவான வாழ்க்கை அல்லது தேவன் வாக்கு பண்ணின தேசத்துக்கு நம்மை அழைத்து செல்லும்படி நம்மை அழைத்து வருகிறார். ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது.
ஆகவேதான் அவர்களை அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து வனாந்தரத்திலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஆராதனை அவருக்கு பிரியம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும், எப்படி நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை வனாந்தரத்திலே கற்பிக்கிறார். ஆனால் அனுதினமும் ரொம்ப பிஸியாக இருந்தவர்களை தேவன் வனாந்தரத்துக்கு அழைத்து வந்து அங்கே அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற காரியம். நாங்கள் மறுபடியும் மறுபடியும் உலகத்துக்கு பின்னாக, பணத்துக்கு பின்னாக ஓடாமல், மாறாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை குறித்து, பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் அவர்கள் செய்து முடித்த யாவற்றை குறித்தும் நாங்கள் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று நாங்கள் யோவான் 17:3 நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால், நித்தியமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய சரீரத்திலே, நாங்கள் போகிற இடங்களிலே, நாங்கள் வருகிற இடங்களிலே கிரியை செய்ய வேண்டுமானால், நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவன் வெளிப்பட வேண்டுமானால், நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமானால், அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே முன்கூட்டியே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே முன்கூட்டியே நாங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழித்திருக்க வேண்டும். தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அறிகிறது மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அதை குறித்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் கடந்து செல்லுகிறதற்காய் நன்றி. நான் போக்கிலும் வரத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. நான் போகிற இடத்திலே எனக்கு வெற்றியை நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடினால் நன்றி. நான் உமக்குள் இருக்கிறபடினால் என்னை காண்கிறவன் என்னை அல்ல உம்மை காண்கிறான். ஆகவே உமக்கு அவன் ஃபேவர்ஸ் பண்ணுகிறான், கிருபை செய்கிறான், இரக்கம் செய்கிறான் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீர் உமக்குள் நான் இருக்கிறபடியினால் நான் போகிற இடத்திலே சத்துருடைய கிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டு போனதற்காக நன்றி. உம்முடைய வெற்றி என்னை மேற்கொண்டு இருக்கிறபடியினால் இன்றைய நாளிலே நான் வெற்றி சிறந்திருக்கிறதற்காக நன்றி. இப்படியான வார்த்தைகளை எல்லாம் நான் பேச வேண்டியது அவசியம் போவதற்கு முன்பதாக. ஏனென்றால் நான் என்னுடைய சிந்தையை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ப்ரோக்ராம் பண்ண வேண்டி இருக்கிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டால் மிச்ச காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். அப்ப சரியான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் வாக்குத்தத்தங்கள், தேவ வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை வைத்து நாங்கள் சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கவனியுங்கள், முதலாவது பிஸி 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 என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? எங்களை அழைத்து வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம கற்றுக்கொண்டால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அதிக நேரங்களை, காலங்களை பயன்படுத்துங்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது இந்த உலகத்தை போல பணத்துக்கு பின்பாக ஓடாமல், சம்பாத்தியத்துக்கு பின்பாக ஓடாமல், முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு 8 hours வேலை இருக்குமானால் அது போதும். இப்போதைக்கு அது நமக்கு போதும். அதற்குள்ளே வாழ கற்றுக்கொண்டு தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மணி நம்மை விடுதலையாக்காது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் தேசத்தை காப்பாற்றாமல் போவாராயில் காக்கிறவன் விருதா. அப்ப இரவு பகலா நாம என்ன செய்யலாம்? நம்முடைய சுய வல்லமையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? காக்கிறதற்கு, தேசத்தை காக்கிறதற்கு வல்லமையான ஆயுதங்களை நாங்கள் ஏற்படுத்தி வைக்கலாம். அல்லது ரொம்ப யுத்த நிபுணர்களை வைத்து நாங்கள் காப்போம் என்று நாங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அவைகள் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஈவில் உலகம் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் அழிக்க முடியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய சுய வல்லமையை பயன்படுத்தி பாதுகாப்புக்காக நாங்கள் செயல்படுவோமானால் அவைகள் நம்மை பாதுகாக்க முடியாது. நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. அநேக வேளைகளிலே பணம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும், பணம் நம்முடைய குடும்பத்தை உயர்த்தும், பணம் நமக்கு மரியாதையை கொண்டு வரும் என்றெல்லாம் அநேகர் நாங்கள் சொல்லாவிட்டாலும் அதைத்தான் நினைக்கிறோம், அதைத்தான் சிந்திக்கிறோம், அதற்கு பின்னாகத்தான் ஓடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகளை இந்த உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய இதயத்திலே முக்கியத்துவம் எல்லாவற்றை பார்க்கிலும் முதன்மை தேவனுக்கு அளிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இவைகள் எல்லாம் சாதாரண காரியங்கள் தேவனுக்கு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்றால் ஆடட். ஆமென். ஆகவே தேவனுடைய மகிமையை தேடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். இவைகள் எல்லாம் நம்மை வந்து ஆட்டோமேட்டிக்காய் மேற்கொள்ளும். ஆமென். நாங்கள் எக்ஸசைஸ் செய்து கொண்டு வரும் பொழுது சிக்ஸ் பேக் என்பது யாராலும் தடுக்க முடியாத காரியம். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? வந்து நம்மை மேற்கொள்ளும். அதே போலத்தான் தேவ சமூகத்திலே நாங்கள் அதிகமா நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காய் வந்து நம்மை மேற்கொள்ளும். இதற்காக நாங்கள் ஜெபித்து அழுது குளறி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தேவனோடு நேரங்களை காலங்களை செலவழிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை அறிகிற அறிவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அது அடுத்த ஒரு காரியம். அநேக வேளைகளிலே அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அடுத்த நிமிஷமே அவருடைய வார்த்தைகள் எப்படி இல்லை? அந்த ஜெபத்தோடு ஒத்ததாக இல்லை. நாங்கள் யாக்கோப்பை குறித்து கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் பார்த்திருந்தோம். இங்கே பார்க்கிறோம் யாக்கோபு இரவு பகலும் என்ன செய்கிறான்? தேவதூதன் யாக்கோப்புக்கு சில காரியங்களை அறிவிக்கும்படி வந்த பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார், நான் ஒன்றுமில்லாமல் ஒரு தடியோடு போன என்னை இரு பரிவாரங்களோடு வரும்படியாய் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று விசுவசிக்காமல், தேவன் இவ்வளவு திரளான ஆசீர்வாதங்களோடு யாக்கோப்பு வருகிறார். திரளான ஆசீர்வாதங்களோடு. ஆனால் அவர் அங்கே பயத்திலே, ஏசா வந்து என்னை கொன்று விடுவான் என்ற பயத்திலே அவர் இருக்கிறார். தேவதூதன் வந்து அவரை சந்திக்கும் பொழுது இப்பொழுதும் அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை விடமாட்டேன் என்று தேவ தூதனோடு போராடுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவனோடு போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், யாக்கோப்பு பிந்தி தரித்திருந்தான். ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மனுஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகளில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவன் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். அப்ப கவனியுங்கள், தேவன் வார்த்தையை அறிவிக்கும்படி தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவனை அந்த இடத்துக்கு அழைத்து வருகிறார். ஆனால் அவனோ இன்னும்
என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஏனென்றால் அவனுக்குள்ளே பயம் கிரியை செய்கிறது. ஏசா என்னை கொன்று போட்டு விடுவான் என்ற எண்ணத்திலே தான் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஜெபம் முழுக்க பயத்தினால் வந்த ஜெபமே அல்லாமல் தேவனை நம்பினதினால் வந்த ஜெபம் கிடையாது. இப்பொழுதும் அவன் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் தேவனை நம்பினபடியினால் அல்ல, ஏசா தன்னை அழித்து விடுவான் என்ற பயத்தினாலே தேவனே என்னை ஆசீர்வதியும். இங்கே இவன் கேட்ட ஆசீர்வாதம் பாதுகாப்பு. ஏசா என்னை அழிக்கப் போகிறான், என்னுடைய குடும்பத்தை அழிக்கப் போகிறான், ஆகவே என்னை ஆசீர்வதியும் என்று இங்கே இவன் கேட்ட ஆசீர்வாதம் என்னத்துக்காக என்று சொன்னால் பாதுகாப்புக்காக. அவனால் தூங்க முடியவில்லை, ஏசா அழிக்கப் போகிறான் என்ற பயத்தினால் இந்த இடத்துல இருக்கிறான். இவன் மணியை கேட்டு என்னை ஆசீர்வதியும் என்று தேவனிடத்தில் கேட்கவில்லை. ஏனென்றால் தேவன் இவனுக்கு வாக்கு பண்ணினபடி திரளான ஆசீர்வாதத்தோடு கூட தான் அவன் மறுபடியும் திரும்பி என்ன செய்கிறான், தேவன் வாக்கு பண்ணினபடி உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் இந்த ஸ்தலத்துக்கு அழைத்து வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படிதான் ஏசாவை யாக்கோப்பை தேவன் அழைத்து வருகிறார். ஆனால் ஏசா கொல்லப் போகிறான் என்ற பயம் என்ன செய்கிறது, இவனை தூங்க விடாமல் விழித்திருக்க பண்ணுகிறது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய வியாதிகள், தூக்கம் இல்லை, எப்பொழுதும் கவலை, எப்பொழுதும் வேதனை, எப்பொழுதும் துன்பம். ஏனென்று சொன்னால் தேவனை நாங்கள் நம்பாமல், நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், தேவன் எவ்வளவுதான் நம்மோடு பேசினாலும், தேவன் நமக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்தாலும் நாங்கள் அவரை நம்பாமல் மறுபடியும் பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இப்ப பாருங்க, அவனுக்கு அவர் சொன்னபடியே ஒரு கோலோடு போன ஒருத்தனுக்கு இவ்வளவு திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் மறுபடியும் அழைத்து வரும் பொழுது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், வாக்கு தத்துவத்தில் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஆகவே என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ஆசீர்வதித்தது உண்மை உள்ளவர், அவர்தான் என்னை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற தேவன். இவன் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஏற்கனவே என்ன செய்திருக்கிறான், ஆதியாமம் 28ஆம் அதிகாரத்திலே ஜெபிச்சிருக்கிறான். ஆதியாமம் 28ஆம் அதிகாரம் 20 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோப்பு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, கவனியுங்கள், பாதுகாப்பை குறித்து ஜெபித்திருக்கிறான். உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசாபாம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்ப கவனியுங்கள், ஏற்கனவே இவன் ஜெபித்து விட்டான், தேவனே என்னை பாதுகாத்து கொள்ளும், போக்கிலும் வரத்திலும் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபித்தவன் இப்பொழுது பயத்திலே ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதியும் என்று தேவனோடு போராடுகிறவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது தேவதூதன் சொல்ல வந்த ஆசீர்வாதத்தை சொல்ல வந்த செய்தியை சொல்ல விடாமல் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார், நீ எப்பேற்பட்ட ஆவியுடையவன் என்று சொன்ன, எப்பொழுதும் போராடுகிறவன், மனுஷரிடத்திலே போராடுகிறவன், தேவனிடத்திலே போராடுகிறவன், நீ போராடி ஜெயிக்கிறவன், நீ தேவனுடைய அன்பை அறிந்து ஜெயிக்கிறவன் அல்ல, ஒரு மனுஷனுடைய அன்பை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கிறவன் அல்ல. நீ எப்பொழுதுமே சுயநலவாதி, எப்பொழுதுமே மற்றவர்களோடு போராடி உனக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும், சகோதரனோடு போராடி உனக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும், தகப்பனோடு போராடி உனக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும், இப்பொழுது தேவனோடு போராடி உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று செயல்படுகிறவன் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் இதை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறோம், நீ போராடி தேவனோடு போராடி, யாக்கோப்பை போல நீ தேவனோடு போராடி என்ன செய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதை எவ்வளவு தவறான காரியம் என்று பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி என்னுடைய வார்த்தைகளை
நீ கடைப்பிடிக்கும் பொழுது உன்னிடத்தில் இருந்த எவையா இருந்தாலும் சரி, உலகத்திலே எந்த மூலைக்கு அவைகள் சிதறி போனாலும் சரி, அவைகளை எல்லாம் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு மேன்மையான ஒரு தேவன். நாங்கள் தேவனை விட்டு போய் இழந்து போன அத்தனையும் அவர் என்ன செய்வாராம்? பல மடங்காய் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி சேர்ப்பாராம், நாங்கள் மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்களே, இது நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ளுகிற காரியம் அல்ல. புதிய ஏற்பாட்டை தொடர்ச்சியாக மறுபடியும் வாசியுங்கள். அதிலே இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மறுபடியும் அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் விசுவாசிப்பீர்களான தேவனுடைய மகிமையை காண்பீர். நான் பிதாவினிடத்தில் இருந்து வந்தேன் என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். அப்ப விசுவாசத்தை குறித்து தான் மறுபடியும் பேசினாரே அல்லாமல் தேவனிடத்திலே போராடுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை. இளையகுமாரனை பாருங்கள், அவன் வந்து ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்த பொழுது மனம் திரும்பி அவரிடத்தில் வரும் பொழுது மிகவும் முன்னை இருந்ததை பார்க்கிலும் பல மடங்காய் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே அவரை விசுவாசிக்கும்படி ஒப்புக்கொடுங்கள். இன்றைய நாளிலே தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். இப்பொழுதோ அதை நம்பி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நம்பி நாங்கள் வார்த்தைகளை பேசுவோமானால், நான் சுகமாக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், எல்லா விதத்திலும் உயர்த்தப்பட்டேன், தேவனே என்னுடைய ஞானமாயிருக்கிறார், தேவனே என்னுடைய மீட்பாயிருக்கிறார், தேவனே என்னுடைய பரிசுத்தமாயிருக்கிறார், தேவனே என்னுடைய நீதியாய் இருக்கிறபடினா நான் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே இலவசமாய் பெற்றுக்கொள்ள தகுதி உடையவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இது எங்களுடைய போராட்டத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அல்ல, அல்லது எங்களுடைய கிரிகையினால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அல்ல. தேவரீர் சகலத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றினது நிமித்தம், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சொன்ன வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினது நிமித்தம் நாங்கள் இவைகளை இலவசமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இதுவரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் மேற்கொள்ளட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும், பயங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் யாக்கோபை போல இருக்கிற பயங்கள், பழைய காரியங்களை குறித்த பயங்கள், பழைய கிரியைகளை குறித்த பயங்கள், பாவத்தை குறித்த பயங்கள், உலகத்தை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவதால் இந்த வல்லமையை நிர்மூலமாக்குகிறேன். பயம் வெளியேறுவதால் இயேசுவின் நாமத்தினால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் என்ற நம்பிக்கை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். பயம் ஓடி போட்டும். நீர் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் திட்டப்படுவார்களாக, பலப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. எல்லா பிசாசின் கிரிகைகளும், தடைகளும், தாமதங்களும், செய்வின சூனியங்களும், சுகயீனங்களும், வைரஸினால் வருகிற எல்லா வியாதிகளும் நிர்மூலமாக்கப்படட்டும், விடுதலை ஆக்கப்படட்டும். இப்பொழுதே ரட்சிப்பு, இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே மீட்பின் நாள். இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆமீன் ஆமீன். அருமையான கிறிஸ்தவ செய்தி கூடாக வழி நடத்தினீர்கள். உலக தோற்றத்துக்கு முதலே கத்தரை எங்களை முன்குறித்து ஆசீர்வதித்து நமக்கான ஆசீர்வாதங்களை முன்னதாகவே அவர் தந்திருக்கிறார். அதை விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமீன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே தந்த வெளிப்பாடுகளுக்காக கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழியங்களையும் வாழ்த்துகிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். நாங்கள் திரும்பவுமாக கத்தரை சித்தமான நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். ஆமென், ஆமென்.